இன்னைக்கு இவ்வளவு டயர்டா இருக்கு. என்றாலே எந்திரிச்சியாத்தா? ஆமா அப்பத்தா. இப்ப எப்படி இருக்கு? இன்னும் அப்படித்தான் அப்பத்தா இருக்கு. தலையெல்லாம் அப்படியே கிருன்னு சுத்துது அப்பத்தா. இப்ப நேரம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்க. இந்த ஜூஸை குடி. எனக்கு வேணாம் அப்பத்தா. இதை குடிச்சாலும் திரும்ப வாந்திக்கிட்டே வரும். பரவாயில்லத்தா, குடித்தா வாந்தி எடுக்கிறதுனால தெம்பு வேணும்ல. வேண்டாம் அப்பத்தா எனக்கு. உனக்காக இல்லாட்டினாலும் வயிற்றுல இருக்க பிள்ளைக்காச்சினாலும் இதை குடித்தாயி. வேண்டாம் அப்பத்தா, எனக்கு எப்படியோ இருக்கு. இந்த ஜூஸ் வேணாட்டி இந்த ஜூஸ் குடிதாயி. எனக்கு எந்த ஜூஸும் வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரம் சும்மா விடுங்களேன். இப்படி பேசினா எப்படி தாயி? இந்த மாதிரி நேரத்துலதான் கொஞ்ச நாள் நல்லா சாப்பிட்டு செஞ்சு உடம்ப தேத்தணும் தென்றலே. அப்பனத்தான பிள்ளையும் நல்லா இருக்கும். எனக்கு நல்லா இருந்தா நானே நல்லா சாப்பிட்டுக்கிருவேன். என்ன அதை சாப்பிடு இதை சாப்பிடுமா நான் சொல்றேன். இந்த நீர் ஆகாரம் இதை குடிக்கிறதுக்கு உனக்கு என்ன தாயி? சொன்னா கேளுங்களேன். இவ சரி வர மாட்டா. மண்டையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே வாய்க்குள்ள ஊத்திர வேண்டியதான். ஊத்துவீங்க. 2 பேரும் ஆரம்பிச்சிட்டாங்க வலையே. அப்பத்தா உனக்காக ஆரஞ்சு பழத்தை புழிஞ்சு ஜூஸ் போட்டு இங்க ஒரு ஐஸ் கட்டிலாம் போட்டிருக்கேன். நல்லா வெயிலுக்கு தான் குளுகுளுன்னு இருக்கும். குடிதாயி. நான் மட்டும் என்ன சும்மாவா? மாதுளம்பழத்தை புலன்னு ஊதுத்து அதை நல்லா மிக்சியில போட்டு அடிச்சு ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். இதை குடிதாயி. எனக்கு எதுவும் வேண்டாம். 2 பேரும் ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னையா அப்பா அதை வாந்தி எடுத்தது வயிற்றுக்குள்ள ஒண்ணும் இல்ல. பிள்ளைக்கு பசிக்கும்ல தானே, அதுக்கு தான் ஆளுக்கு ஒரு ஜூஸா போட்டு கொண்டு வந்து கொடுத்தா உன் பொண்டாட்டி ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிறான். நீங்க போங்க, நான் கொடுத்துக்கிறேன் என் பொண்டாட்டிக்கு ஜூஸ். நீ ஆச்சு உன் பொண்டாட்டி ஆச்சுப்பா. இங்க வச்சுட்டு போற, எடுத்து கொடு. சரி பாட்டி. தென்றல், நீ என்ன ஜூஸ் குடின்னு டார்ச்சர் பண்ணாத அஸ்வின். சரி நான் டார்ச்சர் பண்ணல. நம்ம வீட்டுக்கு போலாமா? இல்ல முடியாது அஸ்வின், எனக்கு இன்னும் ரொம்ப டயர்டா இருக்கு. சரி நான் தூக்கிட்டு போகவா? என்ன விளையாடுறியா? நீ மட்டும் என்ன தூக்கிட்டு போனா ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பார்த்து சிரிச்சிடுவாங்க. சிரிச்சா சிரிச்சிட்டு போறாங்க. நான் என் பொண்டாட்டியை தூக்கிட்டு போறேன். எவையும் பார்த்து சிரிச்சா என்ன, பார்க்காம சிரிச்சா எனக்கு என்ன? நல்லா சொல்லுவ நீ. சந்தோஷமா தென்றல். எதுக்கு? நமக்கு நான் கேட்ட மாதிரி பாப்பா வரப்போகுது. என்ன வெக்கமா என் பொண்டாட்டிக்கு? பாடா. என்ன பண்ற அஸ்வின்? அப்பத்தாவும் அம்மாச்சி வந்துட போறாங்க. வரமாட்டாங்க. எப்படி சொல்ற? வரமாட்டாங்கன்னா வரமாட்டாங்கடி. இவ்வளவு சீக்கிரத்துல என்ன நீ அப்பா வாக்குவேன்னு நான் நினைச்சே பார்க்கல தென்றல். நானும் தான் நினைச்சே பார்க்கல. திடீர்னு நடந்தது. இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டா ஃப்ராடு. சீக்கிரமா வண்ண மாதிரி ஒரு குட்டி தேவதைய பெத்து என்கிட்ட கொடுத்துரு. அப்புறம் என் தேவதைய யார்கிட்டையும் கொடுக்காம நானே பத்திரமா பாத்துக்கிருவேன். யாருக்கிட்டையும்னா? யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன், நானே வச்சுக்கிருவேன். என்கிட்ட கூடவா? பின்ன உன்கிட்டையும் தான். ஆனா பசிக்கிற நேரம் மட்டும் அவன்கிட்ட கொடுத்துருவேன். சரியான ஆளுதா நீ. நான் 10 மாசம் ஜமந்து பெத்து இவர்கிட்ட கொடுத்துருணுமா? இவர் பசிக்கிற நேரம் மட்டும் என்கிட்ட கொடுப்பாரா? இது நல்ல விதமா இருக்கே. என்றால் நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இப்ப மட்டும் தான் அழகா இருக்கேன்னு தெரியுதோ? என் பிள்ளைய சமக்கிறல அதான் அழகா இருக்கு. இவ்வளவு நாள் நான் அழகா இல்ல. அழகு தாண்டி. என் பிள்ளை வரவும் கூட கொஞ்சம் அழகாயிட்டா தெரியுமா? சரி இப்ப தெளிவாயிட்டேல. ஜூஸ் குடிக்கிறியா? சரி இந்தா குடி. நல்லா இருக்கா? அம்மாச்சி போட்ட ஜூஸ் நல்லா இல்லாம பெருமை என்ன? எங்க கூட நான் குடிச்சு பாக்குறேன். நான் தரமாட்டேன். இது எனக்காக போட்ட ஜூஸ். பிள்ளைக்கு போட்ட ஜூஸ் நீ குடிக்கலாமா? போய் நீ கேளு, உனக்கு போட்டு தருவாங்க. சரியான ஆள் தாண்டி நீ. ஜூஸ் கூட புருஷனுக்காக தரமாட்டேன்ற. தரமாட்டேன் போ. சரி நம்ம வீட்டுக்கு போலாமா தென்றால்? போலாம். இப்போ ஒன்னும் உனக்கு டயர்டா இல்லையே? அதான் நீ பேசுறியே, நீ பேசுறதுல டயர்ட் ஆக முடியுமா? சரி அம்மாச்சி கிட்டே அப்பத்தா கிட்டே சொல்லிட்டு கிளம்பலாமா? சரி. சொன்னா விடுறாங்களோ என்னமோ. நான் அப்பதே சொல்லிட்டேன், என் பொண்டாட்டி என் கூட தான் இருக்கணும், என் பொண்டாட்டியை நல்லா பத்திரமா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் போனேன். அப்படியே சொன்னேன். அப்பத்தாவும் அம்மாச்சி ஒன்னும் சொல்லல. நானும் வாய பொழந்தாங்க. அங்கனக்குள்ள இருந்தா நானும் உன்னை நல்லா பாத்துக்கிருவேன். அம்மா அப்பா பாட்டி பூமாரி மலர் எல்லாரும் இருக்காங்க, உன்னை நல்லா பாத்துக்கிருவோம். நல்லா பாத்துக்கிருவீங்க, யாரு இல்லன்னு சொன்னா? ஏன்னா அம்மாச்சியும் பாட்டியும் ரொம்ப வயசானவங்க, உனக்காக அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு தெரிய முடியாது பாத்தியா, அதுக்காகத்தான் சொன்னேன். எனக்கு தெரியும் அஸ்வின் உன்னை பத்தி.
யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? ஆமா, வயசானவங்க பத்தியா அதுக்காகத்தான் சொன்னேன். எனக்கு புருஷனா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் அஸ்வின். அதெல்லாம் இல்ல, நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா இவ்வளவு சீக்கிரத்துல எனக்கு ஒரு பிள்ளைய கொடுக்க போற பத்தியா? இப்படி ஒரு வரம் இப்ப இருக்க காலத்துல அவ்வளவு சீக்கிரமா யாருக்கும் கிடைச்சிடாது. அது உண்மைதான் அஸ்வின். சிப்பா என்ன சீப்போ, என் பிள்ளை வர வரைக்கும் தான் உனக்கு இந்த உமா, அதுக்கப்புறம் அதுவும் கிடையாது. எல்லாமே என் பிள்ளைக்கு தான். என்னது எல்லாம் உன் பிள்ளைக்கு தானா? ஆமா, பின்ன எல்லாம் என் குட்டி தேவதைக்கு தான். என்ன கோவம் வந்துருச்சா? நான் உன் கூட வரமாட்டேன். ஏன்? மன்னன உன் கூட நான் சண்டை. எதுக்கு சண்டை? சண்டைனா சண்டை தான். உன் பிள்ளையதான் நல்லா பாசமா வச்சுக்கிருவேன்னா அப்புறம் நான் எதுக்கு? என்ன முழுசா 3 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள சும்மா ஓம்புலன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அப்ப நான் எதுக்கு? இன்னைக்கு வந்து ஓம்புல உனக்கு முக்கியமா பேசல, அப்ப நான் முக்கியம் இல்லல? லூசு, யாருடி சொன்னது அப்படி? நீ தானே அப்ப சொன்ன குழந்தை வர வரைக்கும் தான் உனக்கு உமா, அதுக்கப்புறமா இல்லன்னு. இப்போ உன் கூட நான் பேச மாட்டேன். சரி விடுடி, ஏதோ ஒரு ஆர்வத்துல சொல்லிட்டேன். ஓ அதெல்லாம் இல்ல, நான் இங்கே இருந்துக்கிறேன், நீ மட்டும் அங்க போ. சரி சரி, சாரி. போதுமா? நீ என் பெரிய தேவதடி, என் பிள்ளை எனக்கு குட்டி தேவதை. நீ இல்லாம எனக்கு குட்டி தேவதை கிடைக்குமா? சரி சொல்லிட்டு கிளம்பலாமா? சரி. அப்பத்தா, அம்மாச்சி. ஜூஸ் குடிச்சாவா? குடிச்சா, கொஞ்சம் குடிச்சா. அரியனால தாண்டி நீ நானும் உங்க அம்மத்தாலும் காலை ஒளியாத குறைய ஜூஸ் குடின்னு கேட்டது குடிக்க மாட்டேன்ட்ட. இப்ப புருஷன் தானே குடிக்கிறியாக்கா? அதை குடிக்க வைக்க நான் மட்டும் பாடு எனக்கு தான் தெரியும். இப்பதான் புள்ள மகமே நல்லா பளிச்சுன்னு இருக்கு. ஆமா, இன்ன வரைக்கும் வாடி வதங்கி போய் வத்தல எனக்கா கிடந்தா, இப்பதான் நல்லா சிரிச்ச மகமா அழகா இருக்கா. ஓ அப்பத்தா, இப்ப எப்படித்தான் இருக்கு? இன்னும் கறக்கமெல்லாம் இருக்கா? இல்ல அப்பத்தா, ஜூஸ் குடிக்கவும் கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்டா சாப்பிட ஏதாச்சும் கொண்டு வருவா, சாப்பிடுறியா? இல்ல அம்மாச்சி, அதெல்லாம் வேண்டாம். சரி, நான் தென்றல கூப்பிட்டு கிளம்புறேன். என்னையா சொல்ற? அதுக்குள்ளயுமா கிளம்புறீங்க? இன்னும் 2 நாள் என் பேத்தி இங்க இருக்கட்டுமே. இல்ல, ஆஸ்பத்திரிக்கு வேற கூட்டு போகணும் பாத்தீங்களா? நாளைக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போய் என்ன ஏதுன்னு செக் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு வரணும். அதுக்காகத்தான் கூட்டு போறேன்னு சொல்றேன். மற்றபடி உங்க பேத்தி அவங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போனோம்னா எனக்கு எண்ணம் கிடையாது. ஐயா, இத்தனை நாளா உங்க கூட தானே இருந்தா, இப்பதான் பிள்ளை மாசமா இருக்கு. ஒரு 2 நாள் வச்சிருந்து நல்லது போலது செஞ்சு கொடுத்து அனுப்பிடலான்னு பார்த்தேன். நீங்களே வயசானவங்க, உங்களுக்கு எதுக்கு எங்களால தொந்தரவு? தொந்தரவா? யார் சொன்னது எங்களுக்கு தொந்தரவுன்னு? உங்களை போய் அப்படிலாம் தொந்தரவா நினைப்பமாயா? அதுவே என் பேத்தி, என் புள்ள மாதிரி நான் வளர்த்திருக்கேன். என் பேத்திய நான் தொந்தரவுன்னு நினைப்பனா? சரி விடு அப்பத்தா, அவர் ஏதோ பேச்சு வாக்க சொல்லியிருப்பாரு. நீங்க வயசானவங்க, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் அப்படின்னா என்கிட்டயே சொல்லிட்டு இருந்தாரு. இதுக்காக எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க அப்படி? உங்களுக்கு என்னக்கா கஷ்டம்? உங்களை பாக்குறதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். நல்லது போல செஞ்சு கொடுத்தா எங்களுக்கும் மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். அதுக்காகத்தான் சொன்னோம். அதுக்கு என்ன, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்து 2 நாள் உங்க வீட்லயே தங்க வச்சுட்டு போயிடுறேன். நீங்க உங்க பேத்திக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்கணுமோ தாராளமா செஞ்சு கொடுங்க. யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டோம். சந்தோஷம்யா, சந்தோஷம். சரி போலாமா தென்ற? போலாங்க. பார்த்து பத்திரம் தான், சூதானமா இருந்துக்க என்ன? சரியா பார்த்தா. ஜூஸ் ஈஸ் எதுவும் குடிச்சாலும் என்ன ஜூஸ் ஏது எப்படின்னு கேட்டுக்கிட்டு குடிச்சுக்க. ஆமா, அது வேற. பப்பாளி ஜூஸ், இந்த அன்னாச்சி பழ ஜூஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் ஜூஸ் கொடுத்தாங்கன்னா குடிச்சிடாத, சரியா? உனக்கு தான் சொல்றேன், எது கொடுத்தாலும் பிள்ளைக்கு பார்த்து கவனமா கொடுங்க. சரியா பார்த்தா, நான் பாத்துக்கிறேன். 3 மாசத்துக்கு தான் கொஞ்சம் எதையும் பார்த்து பக்குவமா செஞ்சு கொடுக்க வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் போக போக எப்பயும் போல சாப்பாடு எல்லாம் கொடுத்துக்கலாம், ஜூஸ் கீஸ் எதுவும் குடிச்சுக்கலாம். சரி. அப்புறம் தென்றல பார்த்து அந்த அனுஷ்கா சிரிக்கிட்டே, அவங்க அம்மா சிரிக்கிட்டே பார்த்து பத்திரமா இருந்துக்க. அவளுக்கு கொடுத்தாங்க செஞ்சாங்கன்னு எதையும் குடிச்சிடாத, சாப்பிடாத. சரியா பார்த்தா. விளையாட்டுத்தனமா இருந்துடாத. புள்ளன்றது அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கிடைச்சிடாது. நமக்கு கொடுத்த வரத்தை நம்ம தான் கைப்பற்றி வச்சுக்கிறோம். என்னடா அப்பத்தா அப்படிலாம் சொல்லுதேனே, கோச்சுக்கிறாத என்ன, சரியா? அதெல்லாம் இல்ல அப்பத்தா, நீ என்ன சொன்னாலும் என் நல்லதுக்கு தானே சொல்லுவ. மகராசி, நீ நல்லா இருக்கணும்டி தங்கம். நானும் ஒரு முத்தம் கொடுத்துக்கிறேன் மதினி. உங்களுக்கு இல்லாத மதினி. ராசாத்தி, எந்த காட்டு சிரிக்கையும் கண்ணு போடாம எங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ சீக்கிரமா பெத்து கொடுத்துரு. கருப்பு சாமியும் முனியசாமியும் உனக்கு எப்பயுமே துணைக்கிருப்பாங்க. சரியாமாச்சி? சரி, நாங்க கிளம்புறோம். பார்த்து பத்திரமா கூட்டு போயா. சரியாமாச்சி. உன்னை இத்தனை வருஷமா பெத்து வளர்த்தவன் நான் முக்கியம் இல்ல, அந்த அஸ்வின் பையன் உனக்கு முக்கியமா பேட்டி, அப்படித்தானே?
இதெல்லாம் ஒரு ஆளுன்னு அவனுக்காக இங்க இருந்து நீ குதிக்க போற. அப்ப உனக்கு நான் முக்கியம் இல்ல. ஆய மூடி சொன்னேன். அம்மா எனக்கு அஸ்வின் மாமா கிடைக்க மாட்டாரா? இப்ப பாரு அஸ்வின் மாமா அஸ்வின் மாமா அஸ்வின் மாமா அப்படி என்னதான் பண்ணிட்ட உனக்கு? என்னடி பண்ண உனக்கு? என்ன பண்ண உனக்கு? அத்தை மக நீ ஒருத்தி இருக்க, ஒன்ன வேணான்ட்டு போய் அந்த தென்றலை கட்டிட்டு வந்துட்டு நிக்கிறியா? அவன் உனக்கு முக்கியமா போயிட்டியன்ல? அஸ்வின் மாமா எனக்கு வேணுமா? அழுது செத்துறாத. எனக்கு வந்து வாச்சிருக்கியே. சே புருஷனும் சரில பிள்ளையும் சரில. உனக்கு நான் இவன் வேணாண்டி எத்தனை தடவை சொல்றது? உனக்கு உன் நினைப்பே இல்ல அனுஷ்கா. அப்புறம் எப்படி அவனுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அஸ்வின் மாமா வேணும். நீ என்ன சொன்ன? அந்த தென்றலையும் பிள்ளையும் கொண்டனாலும் என் கூட அஸ்வின் மாமாவை சேர்த்து வைப்பேன்னு சொன்னேல. உனக்கு வெக்கமா அனுஷ்கா? புள்ள பிறந்தா அவன் நாளைக்கு புள்ளக்காரனா போயிருவியா? அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கியே. உனக்கு கொஞ்ச நாள் அறிவு இருக்கா இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அஸ்வின் மாமா வேணும். கல்யாணம் பண்ணி வைப்பியா இல்லையா? இல்லைன்னா சொல்லு, நான் இங்க இருந்து குதிச்சு செத்து போயிடுறேன். ஏண்டி ஏண்டி என் உயிரை இப்படி வாங்குற? உனக்கு என்ன ஊர் உலகத்துல மாப்பிள்ளையாடி இல்ல? ஏண்டி என் உயிரை போட்டு இப்படி வாங்குற? நீ இருக்க அளவுக்கும் அறிவுக்கும் நீ படிச்ச படிப்புக்கும் எத்தனையோ மாப்பிள்ளை உனக்கு கிடைக்கும்டி. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு எந்த மாப்பிள்ளையும் வேண்டாம். நான் உயிருக்கு உயிரை நேசிக்கிற என் ஹஸ்பண்ட் மாமா எனக்கு போதும். ஏ அடியே உடம்பாத. நானே இந்த குடும்பத்தை எப்படா பழி வாங்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த குடும்பத்துல நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த குடும்பத்தை நல்லா வாழ வைக்கலாம் நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அஸ்வின் மாமா வேணும். அரைஞ்சு பள்ளியிலலாம் கலட்டி விடுவேன் அனுஷ்கா. இதுதான் உன் முடிவா? நான் அப்படி சொல்லலடா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். இந்த தென்றலையும் அவ பிள்ளையும் கொண்டானப்பல அவன் என்ன உன்னை ஏத்துக்கிறவான்னு நினைக்கிறியா? என்னம்மா என்ன திடீர்னு நல்ல பிள்ளையா மாறிட்டியா என்ன? எங்க இருந்துமா வந்துச்சு இந்த நல்ல குணம் உனக்கு? அஸ்வின் மாமா வேணும்னு சொன்னதும் அந்த தென்றல் மாசமா இருக்கான்னு தெரிஞ்சதும் நல்லா இருக்கட்டும் பிள்ளை குட்டியோட இருக்கட்டும்னு நினைச்சு விட்டுட்டியா என்ன? அதை எப்படி விடுவேன்? என் புள்ள நீ இன்னைக்கு இவ்வளவு கண் கலங்கி போய் நிக்கிறேனா அதுக்கு காரணம் அந்த தென்றலும் அஸ்வினும் தான். மலர் செருக்கி காலம்புற கஷ்டப்பட்டு பைத்தியமா தெரியணும்னு தான் இந்த டாக்டரவே கொல்ல முயற்சி பண்ணேன். ஆனா அது நடக்கல. ஆனா இப்ப சொல்றேன், உனக்காக என் பிள்ளைக்காக அவ பிள்ளையையும் அவளையும் கொண்டுனாலும் உன்னை நான் அஸ்வினோட சேர்த்து வைப்பேன். என்ன சரியா? சரி. அதான் அழுதுகிட்டே சொல்லாட்டி கொஞ்சம் சிரிச்ச மாமா இரு. நான் தான் சொல்லிட்டேன்ல உன் காரியம் என்னால நிறைவேறும். சரியா? சரிம்மா. எனத்த ரெண்டு பேரும் நின்று இப்படி பேசிட்டு இருக்காளுங்க. இவளுக்கு என்னத்தையும் பேசிட்டு போறாளு. அனுஷ்கா செல்வி. அத்தை மருமக மாசமா இருக்கா. அத உங்க அம்மா உங்ககிட்ட சொன்னாலா? சொன்னாங்க அத்தை சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் அத்தை. பாவி இன்ன வரைக்கும் என்ன பாடுபடுத்திட்டு இருந்தா இப்ப சந்தோஷம்னு நாடகம் ஆடுறா. அதானே என் பிள்ளையாச்சே, பின்ன என்ன மாதிரி தானே இருக்கும். அத்தை பிரியாணி பண்ணிருக்கேம்மா, வாங்க வந்து சாப்பிட வாங்க. போங்க அத்தை நாங்க வா செல்வி நீயும். அந்த வாரம் மதினி போங்க வாரம். சரிம்மா சீக்கிரமா வாங்க. நீ சூட ஆறிடும் பாத்தீங்களா? சூடா சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? போங்க அத்தை நாங்க பின்னாடியே வந்துடுறோம். சரிம்மா. நான் வாழ வேண்டிய வாழ்க்கையத்த அவ வாழ்ந்துட்டு இருக்கா. ஏன் அத்தை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இருக்க வேண்டிய இடத்துல அவ இருந்துகிட்டு என் வாழ்க்கையவே சீரழிச்சுட்டா. இப்ப அவ மாசமா இருக்கான்னு பிரியாணி செஞ்சு கொண்டாடுறீங்களா? இருக்க வரைக்கும் அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். தென்றல் எப்படி உங்க வீட்டு வாரிச பெத்து எடுத்து இந்த வீட்டுக்கு கொண்டு வரான்னு நான் பாக்குறேன் அத்தை பாக்குறேன். இந்த வீட்டு பிள்ளை நான் உங்களுக்கு முக்கியம் இல்லாம போயிட்டேன். ஆனா எவ்வளவு ஒருத்தி எங்க இருந்தா வந்திருக்கா அவ உங்களுக்கு முக்கியமா போயிட்டா. அந்த அளவுக்கு என்னால உங்களுக்கு என்ன பகை அத்தை? என்ன பண்ணேன்? போங்க அத்தை போங்க. நீங்களும் உங்க குடும்பமும் சந்தோஷமாவா இருக்கீங்க. நான் சந்தோஷமா இல்லாத இந்த வீட்டுல யாரும் சந்தோஷமா இருக்க கூடாது. சந்தோஷமா இருக்கவும் விட மாட்டேன். இப்ப சொன்னீங்க இது உண்மை. இது நடக்கணும் அனுஷ்காமா, நடக்கணும். பேரம் பேத்தி வரப்போகுதுன்ற சந்தோஷத்துல குசியில திரியுறீங்களா? பாக்குறோம். நாங்க இருக்கோம்ல எப்படி அவ்வளவு சீக்கிரம் வந்துடும்? வர விட்டா தானே. சரி வாமா, அவங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இங்க நின்று நம்ம பேசிட்டு இருந்தோம்னா நம்ம மேல சந்தேகம் வந்துடும். வா போலாம். வா போலாம். நீ நல்லா இருக்கு மாப்ள, நல்லா சாப்பிடுங்க. சரிங்க அத்தை. இந்த ஆளு எப்படி வந்தியா? நான் சாகாம இந்த ஆளு உயிரோட தான் இருக்கானா? சாப்பிடுங்க அண்ணே. இன்னும் வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க.
ஆமா அப்படியே தூக்கிட்டு வந்து அண்டாவோட கொட்டுங்க. ஓ நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? என்ன வேணும் உனக்கு? ஐயா பெத்த புள்ள இருக்கு, கட்டின பொண்டாட்டி நான் இருக்கேன், எங்க நினைப்பே இல்லாம இத்தனை நாள் எங்கேயா போய் ஊர் சுத்திட்டு வர்ற? ஏ செல்வி, என்னடி இதெல்லாம்? நீங்க பேசாதீங்க, நீங்க பேசவே